இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வேர்ட் லிஸ்ட் எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வேர்ட் லிஸ்ட் வந்து குரூப் போஸ்ட் போடுறதுக்காண்டி ரேண்டம் பாஸ்வேர்ட்ஸை ஜென்ரேட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த வேர்ட் லிஸ்ட்டை கிரன்ச் டூல்ல எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த எக்ஸ்டென்ஷன்ல ஸ்டோர் பண்றீங்கிறதுக்கான ஃபைலை காப்பி பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்ல ஸ்டோர் பண்ண போறேன். நீங்க நார்மலான டெக்ஸ்ட் ஃபைலாகவும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. crunch minimum and maximum value செட் பண்ணும். மினிமம் வேல்யூ 5, மேக்ஸிமம் 5. அடுத்து வந்து ஹேஷஸ். நீங்க என்ன ரேண்டமைஸ்ட் ஹேஷஸ் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு எப்படியான வேர்ட் லிஸ்ட் வேணுமோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்க கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஏ பி சி டி இ எஃப் -o வந்து சேவ் பண்ணுறது -o பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப்ல ஸ்டோர் பண்ண போறேன். நீங்க நார்மலான டெக்ஸ்ட் ஃபைலாகவும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. crunch minimum and maximum value செட் பண்ணும். மினிமம் வேல்யூ 5, மேக்ஸிமம் 5. அடுத்து வந்து ஹேஷஸ். நீங்க என்ன ரேண்டமைஸ்ட் ஹேஷஸ் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு எப்படியான வேர்ட் லிஸ்ட் வேணுமோ அந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்க கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஏ பி சி டி இ எஃப் -o வந்து சேவ் பண்ணுறது -o நீங்க கிரியேட் பண்ண போற அந்த டெக்ஸ்ட் ஃபைலோட நேம் கொடுத்துட்டு .txtங்கிற ஃபார்மேட்ல கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஜென்ரேட் ஆயிடும். இல்லைன்னா நீங்க நான் காப்பி பண்ண பார்த்துட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைரக்டரி எந்த பாத்துல சேவ் ஆகணுமோ அதை கொடுத்துட்டு .txt. ஸோ 7767 வேர்ட்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் 15 வேர்ட்ஸ் எப்படி பார்க்கணும்னா head -n நெக்ஸ்ட் அந்த பார்த்து கொடுத்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்டென்ஷனை நீங்க டிஸ்பிளே பண்ணணும். ஜஸ்ட் இது ஜஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அது எரர் காட்டும். நெக்ஸ்ட் எத்தனை லைன்ஸ் டிஸ்பிளே பண்ணுமோ அதை நீங்க கொடுக்கணும். அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் 15 டாப் ஃபர்ஸ்ட் 15. அடுத்து வந்து இதோட லாஸ்ட் 15 பார்க்கணும்னா டெய்லிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ இதோட கேப் செட்டை எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு பார்க்க போறோம். cd user// கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி ஓப்பன் ஆயிடும். அதில் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிடும். இல்லை கேசட்டை நீங்க நானோ யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கேட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். கேட் யூஸ் பண்றேன். கேசட். ஸோ இந்த ஹேஷஸோட அப்பர் கேஸ், மிக்ஸ் கேஸ், லோயர் கேஸ் எல்லாத்தோட ஐடென்டிஃபிகேஷனும் அதோட ஹேஷஸும் இருக்கும். இப்போ இதை வச்சு எப்படி ஒரு யூசர் ஐடி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நீங்க crunch minimum and maximum value கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மினிமம் ஆஃப் 5, மேக்ஸிமம் 5. அடுத்து -f for 5 கேசட். லோவர் கேஸ் காப்பி பண்ணிட்டேன் நான். எங்க இருக்கு கேசட்? ஏற்கனவே மேலே டைப் பண்ணியிருக்கேன். ஒரு காப்பி நெக்ஸ்ட் எந்த ஐடியை காப்பி பண்றீங்க? இப்போ நான் லோவர் கேஸ் ஐடியை காப்பி பண்றேன். ஸோ லோவர் எக்ஸலோ இல்லை, ஜஸ்ட் டிஜிட்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஓவர். அப்புறம் எங்க சேவ் ஆகும்? சரி, நான் வந்து டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் -o கொடுக்க மாதிரி என்ன சேவோட எக்ஸ்டென்ஷன் ஸ்லாஷ். இதுக்கு வந்து proxy.txt. ஸோ இத்தனை லைன்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க அதை பாதியிலே கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேர்ட் லிஸ்ட் ஜென்ரேட் பண்றீங்க, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இதுதான் இருக்கணுங்கிறதுக்காக. உதாரணத்துக்கு சேம் நம்ம ஹெக்ஸல் லோவர் ரேட் கூட எடுத்துக்கலாம். அதுல சேம் ராக்ல 1 கொடுத்தாங்க. ராக் பண்ணா SSK 5 வேணாம். இப்போதைக்கு நம்ம 4 என்ன கொடுக்கலாம்? 6 7 கொடுக்கலாம். 6 மினிமமா 6 ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 7ல இருக்கட்டும். ஸோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் நேம் எக்ஸ்ட்ரா லோவர் கொடுத்தாச்சு. அடுத்து -s
இந்த ஃபிளாக் வந்து ஸ்பெசிஃபிக் பண்றோமா, ஸ்டார்டிங் வந்து இந்த வேர்ட் தான் இருக்கணும். VARK டாட் அப்படி கொடுக்கலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளோ டிஜிட்ஸ், ஐ மீன் உங்களோட ரேஞ்ச் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி நம்ம ஃபைல் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக டிஜிட்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு 62145 3-ங்கிற ஃபிளாக் யூஸ் பண்ணிட்டு VARK டாட் அடுத்து 1 2 3 6 மினிமம் மேக்ஸிமம் 7 அடுத்து ஸ்பேஸ். இந்த டிஜிட்ஸ் தான் நம்ம இது பண்ண சொல்லியிருக்கோம். இதுக்கோட பாத் வந்து /TTS/TXT ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். crunch 7 வேணும், 7 இருக்கும். ss.txt இந்த இடத்துல சின்ன சேஞ்சஸ் -t 7 டிஜிட்ஸ் வேணும். VARK 3 கேப்டனுக்கு 4 5 கமானா பர்சன்டேஜ் டிஜிட், அப்புறம் வந்து சிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். 658 வேர்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இதோட ஹெட் பார்க்கலாம், HEAD ஹெட். ஸோ இது என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கு ss.txt. ஸோ சிம்பிள்ஸ் டாட் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அடுத்து ஒரு டிஜிட், அடுத்து வந்து ஒரு சிம்பிள்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் மிக்சிங்ல இருக்கு. இந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ண பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சேம் வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி எப்படி பண்ணுவோம் பார்க்கலாம். அதுக்கு வந்து crunch ஃபைல் நேம் ஃபைல் நேம் இந்த வாட்டி கொடுத்து தேவையில்ல, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் -p பாருங்க. சேம் வேர்ட்ஸ் டிஃப்ரெண்டான இடத்துல தெரியும். டாட் கோட் டெவில் இஸ் நெக்ஸ்ட் வேர்ட் லிஸ்ட்டை சீக்கிரமாகவே ஸ்டாப் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரோல் நம்பர் எடுத்துக்கோங்க, ரேண்டமைஸ்ட் ஆகும். அப்போ ரோல் நம்பர் வந்து 221420012345 போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டாப் பண்ணோம், அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு crunch 3 மினிமம் 3 மேக்ஸிமம் 3, அதுதான் 1 2 3. இந்த இதில் -e for n எனக்கு வந்து 333 இதில் வந்து எண்ட் ஆகும். -o v tsb.txt. ஸோ 27 வேர்ட்ஸ் வந்தது, கரெக்டாக 333 இந்த ஒரு இது மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன எக்ஸ்டென்ஷனை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த வேர்ட் லிஸ்ட் 333 என்ற